புதிய பறவை படத்துல சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே என்கின்ற அந்த பாடலினுடைய முக்கியத்துவத்தையும் வேறு எந்த பாடலுக்கும் இல்லாத அதனுடைய மகத்துவத்தையும் தனித்துவத்தையும் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஆராய்ச்சி செய்து நாம ரசிக்கவிருக்கிறோம். முதல்ல புதிய பறவை படத்தை நடிகர் திலகம் தன்னுடைய சிவாஜி புரொடக்ஷன் சார்பாக முதலாக வண்ணத்தில் உருவாக்க அவர் இந்த புதிய பறவை படத்தை அந்த கதையை திரைக்கதையை தேர்வு செய்திருக்கிறாரே, அதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் நடிகர் திலகம் ஒரு இன்டெலிஜென்ட், மிகப்பெரிய புத்திசாலி, மிகப்பெரிய திறமைசாலி. தன்னுடைய சொந்த நிறுவனம் சிவாஜி புரொடக்ஷன்ஸ்ல அதுலயும் அந்த முதல் கலர் படமா எடுக்கணும் அப்படின்னு இந்த புதிய பறவையை ஏன் தேர்வு செய்தார்? அந்த நேரத்தில் அவரை சுற்றி எத்தனை கதைகள், எத்தனை இயக்குனர்கள் மோதிக்கொண்டிருந்தார்கள். எதற்காக தாதா மிராசியை இயக்குனராக தேர்வு செய்து புதிய பறவை கதையை அவர் ஏற்றுக்கொண்டார்? இது ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல். அந்த ஆங்கில படம் என்ன படம்? சேஸ் எ குரூக்கட் ஷேடோ. அந்த படத்தின் தழுவல் தான். தாதா மிராசி அதை சொல்ல இவர் ஏற்றுக்கொண்டார்.